தேங்க்யூ. லைக் ரொம்ப ஒரு லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் காலேஜ் வந்திருக்கேன். நானும் இந்த மாதிரி காலேஜ் கல்ச்சருக்குலாம் போயிருக்கேன். உங்களை மாதிரி இதே மாதிரி இடத்துல உட்காந்து பயங்கரமாக கத்திருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பேக் டு அந்த மெமரிஸ் போன மாதிரி இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் என்னை இன்வைட் பண்ணதுக்காக. தேங்க்யூ பார்ட்னர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். வின் பண்ணுறோம் வின் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் செகண்டரி. ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கோம்னா தட் இஸ் பிக் திங் லைஃப்பில். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வருதுல்ல, நம்மளால முடியலங்கிறது அதுக்கப்புறம். அது ட்ரை போட்டிருக்கோம்ல, அந்த ட்ரையில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நானுமே இட்ஸ் பீன் 10 years, நானும் உங்களை மாதிரி இருந்து வந்தவன் தான். எனக்கும் இது பண்ண முடியும், எனக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. மேபி எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ தான், அது இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சது. பட் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இதுதான் இந்த 5-6 years தான் உங்களுக்கு. காலேஜை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க, ஸ்டடீஸை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் அது இப்போ தெரியாது. மேபி ஆஃப்டர் சம் டைம் நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகும்போதோ இல்லை ஜாப் போகும்போது அப்போ தான் ஸ்டடீஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் இது படிக்கக்கூடிய டைம் எல்லாரும்